ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய சந்ததி அத்தனையும் தவறு செய்வார்கள். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் கருத்து 100% சரியானது. இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது, வஹுலிகல் இன்சானு பைனல் ஹதஇ வன் நிஸ்யான், மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்டுள்ளான். அப்போ இந்த மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் இடையில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் பாவங்கள் செய்வான். சூரத்து ஜல்சலா எல்லோருக்கும் தெரியும். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலா, அந்த சூரா இறங்குகிறது. அதில் கடைசியில் என்ன வருகிறது? ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. தர்ரா என்று சொன்னால் அணுவுக்கு சொல்கிறது. அணுவளவு நன்மை செய்தாலும் மறுமையில் பார்ப்பீர்கள், அணுவளவு தீமை செய்தாலும் மறுமையில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த வசனம் சஹாபாக்களுக்கு ஒரு பாரமாக அமைந்தது. சஹாபாக்கள் இது எப்படி அணுவளவு செய்தாலும் வரும் என்றால் எப்படி நம்ம வாழ்வது, பாவமே இல்லாமல் எப்படி இருப்பது என்ற ஒரு பயம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் அவர்கள் இதை சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால், பாவம் செய்கிறது உங்களோட நேச்சர், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அழித்துவிட்டு பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை படைப்பான். அவர்கள் பாவம் செய்து தௌபா செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள்.